ஹலோ கைஸ். நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மயிலும் நம்ம ஹீரோவும் என்ன பண்றாங்கன்னா மாடியில போய் நின்னு பேசிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல இது, எப்படியோ வந்துட்டு சந்திரா சின்னத்தை எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அத்தைகிட்ட நிரூபிச்சாச்சு. அட்லீஸ்ட் நிரூபிச்ச பிறகுனாச்சும் உங்களை ஏத்துப்பாங்க அத்தை அப்படின்னு பார்த்தா அத்தையோட கோவம் கொஞ்சம் கூட குறையிற மாதிரியே தெரியலையே. அதுக்கு மாறா இன்னமும் உங்களை வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன சகல பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி மேல இருக்கிற கோவத்தினாலதான் அத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டிக்கு இதுக்கும் எந்தவித காரணமும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்துதான் அப்படிங்கறத அத்தை கிட்ட எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சோ சண்முகத்தோட அந்த மனைவிய நம்மளும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் எங்க இருக்காங்கன்னே ஒன்னும் புரியல. மயிலு சொல்றாரு, சகல நம்ம இன்னும் ஒரு தடவை போயிட்டு அந்த ஊருக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வரலாமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், எதுக்கும் இன்னொரு தடவை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பரமேஸ்வரி வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை அந்த குடும்பம் நம்மளை தேடி வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்றது, பேசாப்ல நம்ம ஊருக்கு போயிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டு வருவோம். ஒருவேளை அவங்க யாராவது தேடி வந்தா நம்ம இருக்கிற இடத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பரமேஸ்வரி நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட, இங்க பாருத்தா, நான் பக்கத்து ஊர்ல ஈஸ்வரி அம்மா வீட்டுல தங்கியிருக்கேன், என்னை பத்தி யாராவது கேட்டு வந்தா நான் இந்த வீட்டுல தங்கியிருக்கேன்னு நீ சொல்றியா. இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்கம்மா, சரி ஏன் நீங்க இந்த வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்குன்னே இருந்தது அவர் மட்டும்தான், அவர் என்னை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு வீட்டுல வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமே அப்படின்னு தான் போனேன். அப்பதான் ரொம்ப நல்லம்மா ஈஸ்வரி அம்மாங்க ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. நான் இப்ப அவங்க வீட்டுலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சமயக்கார லேடியா. சோ அவங்க எனக்கு தேவையான பணமும் கொடுக்குறாங்க, என்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இதை விட வேற என்ன வேணும். அதனால நான் அங்கேயே இருக்கிறேன். யாராவது என்னை தேடி வந்தா மட்டும் நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு நீ சொல்றியா. இதை கேட்டதும் அந்த லேடியும், சரிங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மறுபடி கோவிலுக்கு வராங்க. கோயிலுக்கு சாமிய கும்பிடுறாங்க. இது மாதிரி அந்த குடும்பத்தை நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் அவர் போனதுல இருந்து. ஆனா அந்த குடும்பத்தை என்னால இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு இதை ஒப்படைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் மயிலும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, சகல அந்த பரமேஸ்வரி அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க அந்த ஊருக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேடி பாக்குறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி 3வது தெருவுல இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உடனே அந்த தெருவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ளவங்க கிட்ட, இங்க பரமேஸ்வரி அப்படின்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, ஆமா பரமேஸ்வரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இந்த வீட்டுல இருக்காங்க, அவங்கள தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு இந்த மூலிகை சம்பந்தமாலாம் எல்லாம் தெரியுமாம்ல, வைத்தியஜி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அப்ப நீங்க தேடி வந்த ஆளு அவங்கதான். நேத்துதான் அந்த அம்மா எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா இந்த அட்ரஸ கொடு, அங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி அவங்க கொடுத்த அட்ரஸ கொடுங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு அட்ரஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்ரஸ வாங்கி பார்த்துட்டு மயிலு கிட்ட, இது என்ன அட்ரஸ்ன்னு பாருங்களேன். மயிலு அந்த அட்ரஸ பாக்குறாரு. பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, சகல இது நம்ம வீட்டு அட்ரஸ் சகல, நம்ம வீட்டு அட்ரஸ் அந்த அம்மா எதுக்கு கொடுத்துட்டு போயிருக்கணும். சகல ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அம்மா தான் பரமேஸ்வரியோ, ஆனா அவங்க பேரு மீனாட்சின்னு சொன்னாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒருவேளை இருக்கலாம், அத்தைக்கு பாட்டியோட பேரு சுத்தமா பிடிக்காதுல்ல, ஒருவேளை உங்களை அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், உங்களுக்கு வேற பேர் வைக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பேரு வச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல, எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள் எல்லாமே தெரியும், அவங்களாதான் இருப்பாங்களோ அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன்.
அதே மாதிரி ஆகிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்கணும். மயிலு சொல்றாரு, ஆமா சகல, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அந்த லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மயிலும் நேரா வீட்டுக்கு வந்துட்டு சமயக்கட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு மயிலு கேக்குறாரு, மீனாட்சி அம்மா அப்படின்னு. அவங்க மயிலை பார்த்து, சொல்லுங்க தம்பி, ஏதாவது டீ காஃபில வேணுமா, எடுத்துட்டு வரவா அப்படின்னு. மயிலு சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். உடம்பு சரியில்லையா, ஏதாவது ரசம் எல்லாம் வச்சு கொடுக்கவா அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம் தான், உங்க உண்மையான பேர் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப அவங்க ஷாக் ஆகி, தம்பி ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க, என் பேரு வந்துட்டு மீனாட்சி தான், இதுல என்ன தம்பி இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பேரு மீனாட்சி இல்ல, உங்க பேரு பரமேஸ்வரி தானே, எதுக்கும் உங்க பேரை மாத்தி இங்க வந்து இருக்கீங்க. அப்ப மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க, இங்க பாருங்க தம்பி, என் பேரு மீனாட்சி தான். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க மட்டும் உங்க உண்மையான பேரை இப்ப சொல்லல, அப்புறம் நீங்க பேரை மாத்தி எங்க வீட்டுல வந்து எல்லாரையும் ஏமாத்துறீங்க அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம், சொல்ல போறீங்களா இல்லையா. இதை கேட்டதும் அவங்க ஷாக் ஆகி நேரா மயிலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தம்பி தம்பி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி, ஈஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் என் பேரு பரமேஸ்வரின்னு சொன்னதோட உங்க பேரு பரமேஸ்வரின்னு இனிமே நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு அந்த பேரு பிடிக்காது, உன்னை நான் இனிமே மீனாட்சின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னும் நானும் சரின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துனாங்க. சோ அவங்க சொல்றதை கேக்குறது தானே நல்லது, அவங்க எனக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க, நான் எப்படியும் அவங்களுக்கு எதிராக வேலை பார்க்க முடியும், அதனாலதான் நான் சரின்னு சொல்லிட்டேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் பரமேஸ்வரியா, உங்களதான் நாங்க இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருக்கோம், மாடியில சகல காத்துக்கிட்டு இருக்காரு உங்கள்ட்ட பேசுறதுக்கு, வரீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, தம்பி நான் உண்மையான பேரை உங்ககிட்ட சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அவங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க இல்லாம போயிரும். அப்ப ஹீரோ மயிலு சொல்றாரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க வாங்க அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம மயிலு இருக்காரு, நேரா நம்ம ஹீரோ கிட்ட, சகல அவங்க வந்துட்டாங்க, இவங்கதான் அந்த பரமேஸ்வரி, அத்தைக்காக தான் பேரு மாத்தி இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அப்படியா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, உங்க அத்தைக்கு வந்துட்டு அந்த பேரு பிடிக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக என் பேரை மீனாட்சின்னு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரிங்க தம்பி, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி என் பேரு பரமேஸ்வரின்னு கண்டுபிடிச்சீங்க, இங்க என்ன நடக்குது தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு சண்முகத்தை தெரியுமா. இதை கேட்டதும் பரமேஸ்வரி ஷாக் ஆகி, சண்முகம் எனக்கு தெரியுமே, சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க வீட்டுல ரொம்ப பெரிய ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்க போறதே நீங்க தான், இத்தனை நாளும் உங்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், சண்முகத்தோட மனைவிய, சண்முகத்தோட பேத்தி மூலமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க ஒரு வைத்தியச்சி அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ உங்ககிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தோம். ரீசெண்டா சண்முகம் வந்துட்டு இறந்துட்டாருல்ல, சோ அந்த முத்து தான் இதுக்கு காரணம். சண்முகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் தெரியும், அவர் அந்த ஆதாரத்தை சொன்னா எங்க குடும்பமே ஒண்ணு சேர்ந்திருக்கும், ஆனா இப்ப அவர் இல்ல, அதுக்கு பதிலா நீங்க இருக்கீங்க. சண்முகம் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா அந்த சிவகாமியோட இறப்பு பத்தி. இதை கேட்டதும் பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, தம்பி அப்ப உங்களைதான் இத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தானா, அவரு வந்து என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து, இதுக்கு உடம்பப்பட்டவங்க கிட்ட நீ எப்படியாவது ஒப்படைச்சிரு, எனக்கு ஏதோ ஆகிருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, அந்த முத்துனால அப்படின்னு சொன்னாரு. ஆனா எந்த குடும்பம் அப்படிங்கறத பத்தி என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு, அவர் எந்த குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் எப்பவோ உங்க குடும்பத்துக்கிட்ட கொண்டாந்து இதை ஒப்படைச்சிருப்பேன். ஆனா அவரு சொல்லாம போயிட்டாரு, அவரு சொல்லாம போனதுனால இப்ப இத்தனை நாளும் உங்க குடும்பத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க தம்பி, இததான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இருங்க தம்பி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த சிவகாமி நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற ரிப்போர்ட்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துக்கிட்டு, எப்படியோ இந்த குடும்பத்தை இத்தனை நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்திருக்கோம், கடைசியில அதே குடும்பத்துலதான் நம்ம வந்திருக்கிறோம், கடவுளா பார்த்துதான் நம்மளை கொண்டாந்து இங்க சேர்த்திருக்காரு போல அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கிட்டு நேரா இங்க இருந்து போறாங்க ஹீரோவை பார்க்க. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, தம்பி இந்த இருக்கு தம்பி அந்த ரிப்போர்ட்ஸ், பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கி பாக்குறாரு. பார்த்ததும் அதுல சிவகாமி இருக்காங்கல்ல, அவங்க எதனால
என்ன ஆனாங்க அப்படிங்கறத அதுல அப்படியே இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நேரா மயிலு கிட்ட, நம்ம இத்தனை நாளும் தேடினத்துக்கு ஒரு தரமான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, இதுவே போதும். அத்தை கிட்ட பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு நம்ம குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தரலாம். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல கொடுங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஹீரோ அதை வாங்கி பாக்குறாரு. பார்த்ததோட மயிலுக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. சகல, இதுல அப்படியே எல்லாமே இருக்கு சகல. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி இத அத்தை கிட்ட கொண்டு போய் காமிச்சாலே போதும், அத்தை கண்டிப்பா வந்துட்டு பாட்டிய மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, தம்பி நான் இந்த குடும்பத்துலதான் ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா அதே குடும்பத்துல கடவுள் கொண்டாந்து என்ன சேர்த்திருக்காரு தம்பி, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்காங்களே முதலாளி அம்மா, அவங்களோட அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க மேல நகை பழி திட்டம் போட்டு அதனாலதான் இறந்துட்டாங்க ஷாக் ஆகி அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு வந்துட்டு செம்ம கோவம் ஆகிருச்சு. தான் பெத்த அம்மா மேலேயே இவங்க எல்லாரும் இப்படி ஒரு பழி போட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அத்தை வந்து பாட்டிய சுத்தமா வெறுத்துட்டாங்க. பாட்டி முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு இத்தனை வருஷமா இந்த குடும்பம் பிரிஞ்சிருந்துச்சு. சோ இப்பதான் இந்த குடும்பம் வந்துட்டு ஒண்ணு சேர போகுது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். உங்களால மட்டும்தான் இந்த குடும்பம் ஒண்ணு சேர போகுது அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா தம்பி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? அந்த முத்து தான். அவன் தான் இவ்வளவு பெரிய சதியை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இத்தனை வருஷமா அமைதியா இருக்கான். அவனுக்கு கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லி தண்டனையை வாங்கி கொடுக்கணும். மயில சொல்றாரு, சகல இந்த ஆதாரத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சு அவனை வெளுத்து கட்டணும். பாட்டியை சீக்கிரம் கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் அத்தைக்கு உங்க மேல உள்ள கோவம் போயிரும். அப்புறம் ரேவதியும் நீங்களும் சந்தோஷமா வாழலாம். அத்தை விவாகரத்தையும் ரத்து பண்ணிருவாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா அத்தை அதையும் ரத்து பண்ணிருவாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி, உங்க குடும்பம் எந்த குடும்பம் அப்படின்னு தெரியாமதான் இத்தனை நாளும் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த குடும்பம் தெரிஞ்ச பிறகு கரெக்டா உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க எங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்ல மனசு. யாரோ எவரோ எப்படியோ போறாங்க அப்படின்னு நினைக்காம எங்க குடும்பத்துக்கிட்ட எப்படியாவது இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, அவரை அன்னைக்கு காசை வாங்கிக்கிட்டு அந்த முத்துக்கு வந்து சாதகமா பேசினதுனாலதான் அவர் நிறைய கஷ்டப்பட்டாரு அப்படின்னு ரொம்ப என்கிட்ட புலம்பி இருக்காரு. ஸோ எப்படியாவது இந்த ஆதாரத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அந்த முத்துவை மீறி அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் வந்துட்டு எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். நாங்க செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் ஒரு பிராய்ச்சித்தமா இதை உங்ககிட்ட ஒப்படைச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரை சொல்றாரு, நீங்க கொடுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இதை கொண்டு போய் இப்பவே வந்து அத்தை கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம புதுசாக ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஓப்பனிங் ஆஃபராக 20 கிளிப்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இதை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த காம்போ ஆஃபரில் 18 கிளிப்ஸ் 3 டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் 6 கன்ச்சீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பேக் அப்படின்னு மொத்தமாக ஜஸ்ட் 499 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சீக்கிரம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.